மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பார் என நம்பிக்கை தெரிவித்துள்ள கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கன்னட அமைப்புகளின் போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். 50,000 ಜನ ಹೊಸೂರು ಹೋಗ್ತಾರೆ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾರೆ ವಾಸಕ್ಕೆ, ಇಲ್ಲಿಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಇವೆಲ್ಲ ಯಾರ ಜವಾಬ್ದಾರಿ? ನಾಳೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಅವೆಲ್ಲ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಚಾರಕ್ಕೆ ಆಯ್ತು, ಅವ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾರೆ. ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲಿಗೂ ಇರಬಾರ್ದು. ಈಗ ನ್ಯಾಯಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿದೆ, ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಂತ. ಖಂಡಿತ ಅವ್ರು ಗೌರವ ಕೊಟ್ಟು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಭಾವಿಸ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಅಷ್ಟೇ. ನಮಗೆ ಬೇರೆ ನಮ್ಮವರೆಲ್ಲ ಕನ್ನಡ ಸಂಘಟನೆಯವರು ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ಇದು ಬೇರೆ ಬೇರೆ ವಿಕೋಪಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬಾರ್ದು. ನೀವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಅದಕ್ಕೆ ಕೋರ್ಟೆ ಒಬ್ಬರೇ ಅವರು ಕೋರ್ಟ್ಗೆ ಹಾಕಿದ್ರು ಅಂತ ನಾನು ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಕೋರ್ಟು ಒಂದು ತೀರ್ಪು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಸಲಹೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬಹುಶಃ ಅವ್ರು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. கன்னட மொழி தொடர்பான தனது பேச்சில் தவறு இல்லை என கமல்ஹாசன் திட்டவட்டமாக கூறி வரும் சூழலில் கன்னடர்களின் உணர்வுகளை புண்படுத்திய கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடகா முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கன்னடம் எந்த மொழியிலிருந்தும் தோன்றவில்லை என்பதை பல மூத்த மொழி வல்லுநர்கள் நிரூபித்துள்ளனர் என்று பி.எஸ். எடியூரப்பா தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை தேவையில்லாமல் சீர்குலைக்கும் கமலின் நடத்தை சரியல்ல என்றும் தனது செயலால் கோடிக்கணக்கான கன்னடர்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள எடியூரப்பா கன்னட மக்களிடம் கமல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மன்னிப்பு கேட்பதன் மூலம் யாரும் சிறியவர்களாகி விடுவதில்லை, ஆணவத்தால் யாரும் பெரியவர்களாகி விடுவதில்லை என்றும் எடியூரப்பா கூறினார். தக் லைஃப் திரைப்பட சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடிகர் கமல்ஹாசன் கர்நாடகா திரைப்பட சபைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தக் லைஃப் பாடல் வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி தொடர்பாக கமல் பேசியதற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கர்நாடகாவில் அப்படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம் என அம்மாநில திரைப்பட சபை தெரிவித்திருந்த சூழலில் அச்சங்கத்திற்கு கமல் எழுதியுள்ள கடிதத்தில் சினிமா மக்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும், சுவராக இருக்கக்கூடாது என கடிதத்தில் வலியுறுத்தினார். தனது வார்த்தைகள் தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கர்நாடகா மக்கள் மற்றும் அவர்களின் மொழி மீதான தனது பாசம் அதன் உண்மையான வெளிச்சத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த தவறான புரிதல் தற்காலிகமானது, நமது பரஸ்பர அன்பையும் மரியாதையையும் மீண்டும் வலியுறுத்த வாய்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.